லவ்ல ஈகோ இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி வந்திருக்காங்க. ஆ எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் வேணும் தானே. அதனால லவ்ல ஈகோ பார்க்காம அவர் திருந்தி வந்திருக்காருல்ல, அதனால பரவாயில்ல படம். நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி நீ போய் பேசு அப்படின்னு சொல்லாமல் இருந்தாருன்னா அவர் அந்த ஈகோவே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் சொன்னதுனால தான் இந்த மாதிரி போய் அவர் பேசியிருந்ததுனால தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, அதுதான். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நல்லா இருந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் எப்படி ஒரு லவ் எப்படின்னா எப்படி இருக்குன்றத காமிச்சிருக்காங்க. ஓவந்தன் பேபி நல்லா நல்லா இருந்தது. ஒரு நல்ல டீசெண்டான ஒரு காமோ படமாக தான் வந்திருக்கு. அண்ட் ருத்ரா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. அண்டு நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, அது தெரியுது. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு சில எமோஷன்ஸ், ஒரு சில டைலாக் டெலிவரி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது, ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படின்றது தெரியுது. ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஆமாம், ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஜென் மார்ட்டின் ஓடி சூப்பராகவே இருந்தது. அது முக்கியமாக சித் ஸ்ரீராம் பாடின சாங் ரொம்ப நல்லா இருந்தது. நட்சத்திரான்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் இருக்குது. அண்ட் டைரக்டர் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஆமாம்மா, ஆக்சுவலி விஷ்ணு விஷால் வந்து கேமியோ தான். அதில் வந்து விஷ்ணு விஷால் வந்து ஒரு ஹீரோவாகவே வராரு. நம்ம ஹீரோ வந்து ருத்ரா வந்து கதை சொல்கிற மாதிரி டைரக்டர் ஆகணும். ஸோ அவர் வந்து கதை சொல்ல போகிறாரு விஷ்ணு விஷால்கிட்ட. அப்போ அவர் 2-3 கதை சொல்கிறாரு, அக்செப்ட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் லவ் ஸ்டோரி சொல்லுவார். லவ் ஸ்டோரி சொல்லதுக்கப்புறம் பிடிச்சிரும். ஸோ அது கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் படத்துடைய கதை. அது ரெகுலரான லவ் ஸ்டோரி தான். இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட விடிவி மாதிரி பெரிய வயசு பொண்ணை அந்த லவ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா. லவர்ஸாக வந்தால் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நான் ஒன்று கப்பல்ஸாக வந்து பார்க்காதீங்க படத்தை, அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வரும் அதெல்லாம் சொல்கிறாங்களே. நல்லா இருக்குது, பார்க்கலாம் படம். சாங்ஸ் செம்மையாக போச்சு ப்ரோ, என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. அதனால் நல்லா இருக்குது படம். இந்த ஜென்ரேஷனில் இப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் இந்தமாதிரி படத்தை. நல்லா எடுத்துருக்காங்க. மெயினாக அதான் விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு இயர்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, நல்லா இருக்குது படம். பரவாயில்ல, இப்போ தான் பார்க்குறேன். இவர் நல்லா எடுத்திருக்காரு, படம் செம்மையாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. லவ்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று மிஸ்கின் இருக்காரு, அவர் வந்து தான் பார்த்துருக்கலாம் ப்ரோ. அவர் வரதுனால தான் இதுவாக இருக்குது. அவர் கேரக்டர் எப்பயுமே அவர் நல்லா தானே பண்ணுவார், எப்பயுமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, அதுக்குன்னே பார்க்கலாம் வந்து படத்தை. அவங்க 2 பேர் பார்த்துருந்துடும் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ வந்தது. வெயில் வேறு கண்ணு குத்துது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ வந்தது. பார்க்கலாம், படம்லாம் ஒன் டைம் பார்க்கலாம், ஜாலியாக தான் இருந்தது. நீங்கள் அது லவர்ஸோடலாம் வந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நிறைய நீங்கள் ரியாலிட்டியில் மிஸ் பண்ணதெல்லாம் இதில் காட்டுறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்லா தான் பண்ணியிருக்காரு. அது அவரே பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு. நடிச்சிருக்காரு, அந்த ஹீரோவாக நடிச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஆயிட்டாரு, அதெல்லாம் காமிச்சாங்களே லாஸ்ட்டில். அவர் டேரக்டர் ஆகி விஷ்ணு விஷால் வந்து ஸ்கூல் டேஸ், இவரோட ஸ்கூல் டேஸ் மாதிரி அவர் பண்ணியிருந்தார். நல்லா தான் இருந்தது. எல்லாம் பக்காவாக தான் இருந்தது. ரியாலிட்டிக்கு ஹீரோனிலாம் பக்காவாக இருந்தாங்க ப்ரோ. அதெல்லாம் இப்போ கூட பார்த்துட்டு தான் வந்தோம், நல்லா தான் இருந்தாங்க. இதுடா ப்ரோ, சாரி. படம் காமெடியாலாம் அவ்வளோலாம் இருக்காது ப்ரோ, நல்லா இருக்கு, அவ்வளோதான். லவ் ஸ்டோரி தான் ஃபுல்லாக, வேறு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் நடிக்க தெரிஞ்சிருக்கு, அது போதும். யங்ஸ்டராக எல்லாருமே பிடிச்சி போட்டிருக்காங்க, போதும். வருவார் ப்ரோ. இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் அதையும் சொல்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ப்ரோ. அப்படி தெரில ப்ரோ, அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தெரில ப்ரோ. அது நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. லவ் பர்சன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது, புதுசாக. அது ஒன்று தான் ப்ரோ வெறுப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும். லவர்ஸாக போய் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வர சீனுக்கும் அதுக்கும் பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நல்லாயிருக்கும் படம். நல்லாயிருக்கும். அவர் கேமியோ ரோல் தான் ப்ரோ வராரு. அவர் அடிக்கடி ஹெல்பிங் சீன்ஸ்லாம் வராரு. வேறு என்ன ப்ரோ சொல்கிறது. படம் நல்லா இருக்குது, அவ்வளோவா சினிமா நாலேஜ் இல்லை எங்களுக்கு. காமெடி அது நம்ம மிஸ்கின் டேரக்டரே அவரோட டைரக்ஷன் வச்சே ஒரு காமெடி பண்ணுறாரு.
ஆனால் அது காமெடி கிடையாது, உண்மையாக பண்ணுறது தான். அதுவே ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவர் சீன்லாம் காமெடியாக செம்ம காமெடியாக இருக்குது. ஆனால் சீன் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான், இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் லவ் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ரீச் ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்தது. லவ் போர்ஷன்லாம் நல்லா இருந்தது, பார்க்கலாம். லவ்வர்ஸ்க்கு தாங்க, இப்போ வந்திருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த மாதிரி தான் கதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், அவர் வராரு. ஸோ நான் சொன்னால் அது உங்களுக்கு இதுவாகிடும், ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். நல்லா இருந்தது. அவரோட வந்த சீன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வர சீன் எல்லாமே. ஸோ நீங்கள் பாருங்கள். புரியல. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. போர் அடிக்காம தான் போகுது. நல்லா இருந்துச்சு. லவர்ஸ் இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. ஒரு சில அடல்ட் கண்டென்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா க்யூட்டாக இருக்காரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேர்த்துக்கும். கொடுக்கலாம், செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம். கேமியோன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா மிஸ்கினோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் போர்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. லவ்வர்ஸ்க்கு பிடிக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். படத்தில் என்ன பிடிச்சதுன்னா, அவங்க ரியலைஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க எல்லாருக்குமே. ஃபேமிலி சைட்லேயும் அவங்க அதை புரிய வச்சாங்க, ரிலேஷன்ஷிப் சைட்லேயும் அதை புரிய வச்சுருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சது. கனெக்டுன்னு பார்த்தா எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகல. பட் எனக்கு தோணுச்சு நம்மளும் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும். ஈகோ, ஆமாம் அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு தோணுச்சுன்னா. எனக்குமே இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையா கூட இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ஈகோ பார்ப்போம், அவங்களே பேசலாம் நம்ம ஏன் பேசணுன்ட்டு. பட் இந்த படத்து மூலிமா நம்மளுக்கு தோணும் நம்மளும் செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி தோணுச்சு. ஆமாம், நல்லா இருந்தது. அவர் வந்துட்டு நேச்சுரலாக நடிச்சிருந்தார். ஏன்னா மூவியுமே வந்துட்டு ஃபுல்லாக என்ன நடக்குதோ ரியாலிட்டி பேஸ் பண்ணி தானே இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எதுவுமே ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தது. அவங்க தான் வந்துட்டு இந்த படத்தையும் லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த படம் போச்சு லைட்டாக. ஸோ அது நல்லா இருந்தது, கரெக்டாக தான் இருந்தது. பட் சில இடத்துலலாம் ஜாஸ்தியாக அந்த டைரக்ஷன் விஷ்ணு விஷால்லாம் வருவாங்கள்ல, அது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தது படத்தை. மற்றபடி ஓகே தான். சாங்ஸ் கரெக்டாக இருந்தது. பிகாஸ் ஃபுல்லாக ஹோலாக போடாமல் சில இடத்துலலாம் எங்கே வேணுமோ அந்த இடத்துல சாங்ஸ் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது.